காஃபி பாடி ஸ்க்ரப்பு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் வெட்டாக எதுவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கணும். க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் செஞ்சுக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா காஃபி பவுடர் வேணும். நான் இதில் 2 ருப்பீஸுக்குள்ளே காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் அவைலபிளாக இருக்குதோ அந்த காஃபி பவுடர் யூஸ் செஞ்சுக்கலாம். நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கணும். ஓகேவா? 2 இல்லை 3 ஸ்பூனு வந்து சுகர் ஆட் செஞ்சிங்கன்னா 1 ஸ்பூனு காஃபி பவுடர் யூஸ் செய்யணும். நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு எடுத்துக்கணும். திட்டு எதுவுமே இல்லாமல், அதாவது காஃபி பவுடர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இல்லாமல் அந்த சுகருக்கு கூட நல்லபடியாக மிக்ஸ் ஆகி வரணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கூட ஹனி வந்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவு ஹனியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமான கூட பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில்னால் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும். ஆலிவ் ஆயிலில் பாடிக்கு யூஸ் பண்ணுற, அதாவது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை கோகோனட் ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம். நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கணும். இந்த பாடி ஸ்க்ரப்பு பிரைடுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? பிரைடு யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். பிரைடு மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம எல்லாருமே யூஸ் செஞ்சுக்கலாம். மென்னு விமன் எல்லாருமே யூஸ் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்கும் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்கின்னை ட்ரை ஆக்காது. சூப்பரான ஸ்க்ரப்பு. ட்ரை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. லவ் யூ.